ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வாங்க வெங்காய கடை பார்க்கலாம். வெங்காயமெல்லாம் எப்படி ஊறி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க மக்களை, வெங்காயமெல்லாம் எவ்வளோ பெருசாக ஊறிக்குதுன்ட்டு பார்த்தீங்களா. மசாலா வெங்காயம் மாதிரி இருக்குது. இது குறிப்பிட்ட அளவுக்கு வந்த உடனே இந்த வெங்காயத்தில் இப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா, அழுத்தி விட்டு ஒரு 10 நாள் கழித்து பிடுங்கினோம்னா வெங்காயம் நல்லா ஊறி வருங்க. பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா புதினா இப்போ தான் உரம் விடக்கூடிய டைமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 5 நாள் இருக்கும். அறுவடை முடிஞ்சு இப்போ ஒரு 5 நாள் இருக்குது. இனி கரெக்டாக உரம் விட்டோம்னா இனி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளில் மறுபடியும் அறுவடைக்கு தயாராகிவிடும். புதினா விவசாயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே ஊடு பயிர வெங்காய விவசாயம் எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி விவசாயம் பண்ண யாராவது பிடிக்கும் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆயிங்க, வெங்காய காடு பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா வெங்காய காடு தெரியும். இன்னொரு புதினா காடு இருக்குது, அதை போய் பார்க்கலாம் வாங்க. அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகாய் செடி நல்லா காய்ச்சிருக்கு, அதை அப்படி பார்த்து போயிடலாம் வாங்க. பாருங்கள் பச்சை மிளகாய் எப்படி காய்ச்சிருக்கு. பச்சை மிளகாய் எப்படி இருக்கு பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப அழகாக காய்ச்சிருக்கு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக செடி ஃபுல்லாக காய் தாங்க. பார்த்தீங்கன்னா சுரக்காய் செடி ஒன்று வளர்ந்துட்டுருக்கு. பீக்கங்காய் செடி. அப்படியே புதினா காடு போல வாங்க. பார்த்தீங்கன்னா புதினா காடு வந்துட்டோம். புதினா காடு என்ட்ரு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது புதினா காடு. பார்த்தீங்களா புதினா காடு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா புதினா காடு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாத்தி மட்டும் அறுத்துருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 பாத்தி அறுத்துருவோம். இந்த மாதிரி டெய்லியாக இருக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி விவசாயமெல்லாம் யாராருக்கு பிடிக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.